ஐயா, இயற்கையில மரங்கள வெட்டுறதுக்கு உண்டான ஏற்பாடுகள் தான் போயிட்டு இருக்கிறத தவிர வாஸ்துல வளர்த்துறதுக்கு உண்டான ஏற்பாடு எதையும் காணுங்களே. நீங்கள் தவறாக புரிந்து கொண்டீர்கள், தவறாக கருதுகிறீர்கள். இது உண்மை அல்ல. சமீபத்திலே கூட ஒரு பள்ளியின் வளாகத்திலே இருந்த மரங்களை எல்லாம் வெட்டிவிட்டார்கள். இப்படி வெட்டிவிட்டார்களே என்று நானும் ஆதங்கப்பட்டு கேள்வி எழுப்பிய போது அவர்கள் இது வாஸ்துவுக்காக வெட்டிவிட்டோம் என்று சொன்னதாக சொன்னார்கள். வேறொரு பள்ளியிலே கூட பெற்றோர் ஆசிரியர் கூட்டத்திலே வந்திருந்த பெற்றோர்கள் எல்லாம் வாஸ்துவின்படி மரம் இருப்பது தவறு என்று சொல்கிறார்கள், நீங்களும் வெட்டிவிடுங்கள் என்று சொன்னதாக சொல்லி அந்த பள்ளியிலிருந்து என்னை தொடர்பு கொண்டு கேட்டார்கள். இதெல்லாம் தவறான செய்தி. உண்மையில் மரங்கள் என்று சொன்னால் பல வகைப்பட்ட மரங்கள் இருக்கிறது. இப்போது இது போன்ற ஆலமரம் போன்றோ அரசு மரம் போன்றோ பெரிய அளவிலான மரங்கள் பெரிய அளவிலே வியாபித்து கட்டடத்தையும் வேரின் காலமாக அஸ்திவாரத்தையும் ஆக்கிரமிக்கிறது. மேலும் இந்த போன்ற இந்த இலை தலை விதிர்ந்து அது பாம்பு படுக்கையாக மாறிவிடுகிறது. எனவே இது போன்ற மரங்கள் இருக்க வேண்டாம் என்று சொல்லுகிறோம். அதுபோலவே புளிய மரம், நெல்லி மரம் போன்றவை எல்லாம் புளிப்புத்தன்மையோடு அமிலத்தன்மையும் இருந்து மண்ணை கேடாக்குகிற காரணத்தால், அது மண்ணுக்கு உயிர்த்தன்மை குறைகிற காரணத்தால் புளிய மரம், நெல்லி மரம் வேண்டாம் என்று சொல்கின்றோம். வேப்ப மரம் போன்றவை கூட இரவிலே கார்பன் டை ஆக்சைடை வெளியிடும் என்ற காரணத்தால் முன்காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் கூட பாம்புக்கு பக்கத்தில் குடியிருந்தாலும் வேம்புக்கு பக்கத்தில் குடியிருக்க வேண்டாம் என்று சொல்லியிருக்கார்கள். இப்படி சில வகை மரங்கள் மட்டுமே இதில் வேறுபட்டிருக்கிறதே தவிர பொதுவாக எல்லா மரங்களும் நல்ல மரங்களாகவே இருக்கிறது. எல்லா மரங்களும் நல்ல நாங்களும் வீடுதோறும் மரம் வைக்க சொல்கிறோம். புங்க மரம், பூவரச மரம் போன்றவை எல்லாம் மிகச் சிறப்பாக எல்லா நேரத்திலும் ஆக்சிஜனை கொடுத்து ஒளிச்சேர்க்கையால் சுகத்தை கொடுத்து பசுமையை தருகிறது. அது சிறிய அளவில் இருக்கிற மணி பிளான் போன்றவையோ, துளசியோ, அரளியோ, செம்பருத்தியோ இவையெல்லாம் முழுக்க காற்றை சுத்தப்படுத்தி இருக்கிற நல்ல பணியை செய்து வருகிறது. இதெல்லாம் வீட்டில் இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுக்கு கருத்தாக இருக்கிறது. அது இருக்கட்டுங்க. ஏன் ஆனால் புங்க மரம் வீட்டுக்குள்ள பக்கத்தில் ஆகாது, தோட்டத்தில் ஆகாதுன்னு எல்லாத்தையுமே வெட்டோன்னு சொல்றீங்களே, அது எப்படிங்க? இது தெரியாதனமாக சிலர் ஆணைக்கு அறம் என்றால் குதிரைக்கு உரம் என்று எடுத்துக்கொண்டு பல்வேறு மரங்களையும் வெட்டி விடுகிறார்கள். அது மிக தவறான கருத்து என்பதுதான் நாங்கள் ஆணித்தரமாக சொல்கிறோம். நான் இது குறித்து ஆலமரம், அரச மரம் கூடாது, வாழை மரம் கூடாது, அதுபோலவே புளிய மரம் வேண்டாம், நெல்லி மரம் வேண்டாம், முருங்கை மரம் வேண்டாம் என்பது மட்டுமே அவர்களுடைய கருத்தாக இருந்தது. இது குறித்து வனக்கல்வியிலே சென்று பலமுறை அவர்களிடம் பேசினோம். அவர்களை பொறுத்தவரை ஒரே கருத்தாக எல்லா மரமும் இரவிலே கார்பன் டை ஆக்சைடை தருகிறது, பகலிலே ஆக்சிஜனை தருகிறது, நல்லதுதான் என்று சொன்னார்கள். வீட்டுக்கு பக்கத்திலே இருப்பதிலே இரவிலே கார்பன் டை ஆக்சைடு கெடுதல் என்று சொல்லும்போது அவர்களிடம் அதை பற்றி பதிலே. ஆக சாஸ்திரத்திலே சில பதில் கிடைக்கவில்லை, விஞ்ஞானத்திலே சில பதில் கிடைக்கவில்லை. இது குறித்து வானவியல் கல்வியை படித்த சில மாணவர்களோடு கலந்து பேசினோம். படித்து முடித்து விவசாயத்துறையிலே படித்து முடித்து பணியிலே இருக்கிற பணி ஓய்வு பெற்றவர்களோடு கலந்து பேசும். எல்லா வகையிலும் எல்லா மரமும் மோசமல்ல, எல்லா மரமும் நல்லதல்ல. எது சரி என்பதை தெரிந்து அதை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம். நீங்களாக புங்க மரம் வேண்டாம் என்று சொன்னால் அது உங்களுடைய தவறு, எங்களுடைய தவறு அல்ல. எதை குறித்து எல்லா விளக்கும் சொல்ல நாங்கள் காத்திருக்கிறோம். நீங்கள் தெரிந்து சரியான அணுகி சரியான மரங்களை உங்கள் வீட்டிலே வைத்து நீங்கள் சுகமாக வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க.